வெல்கம் டு தி கண்ணன் எலக்ட்ரானிக்ஸ். நான் கண்ணன் டி. நாம் பார்த்துட்டு இருக்கிறது சாம்சங் டிவி. இந்த டிவியில் எப்படின்னா ஹரிசாண்டலாக டார்க் லைன் வருது, படமும் சரியாக வரல, உதறிக்கிட்டே ஓடிட்டுருக்கு. இதை ரெடி பண்ணுறது எப்படின்னு இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். இது போர்டோட பாட்டம் வியூ. முதல்ல நம்ம அந்த பேசிக் வோல்ட்லாம் சரியாக இருக்கான்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா ஹெச்அவுட் வோல்ட்டு பார்த்தீங்கன்னா சரியாக இருக்குது. அதுக்கப்புறம் இதில் 2 வோல்ட்டு தான் இருக்குது. ஹெச்அவுட் வோல்ட் ஒன்று, கண்ட்ரோல் வோல்ட் ஒன்று. கண்ட்ரோல் வோல்ட்டு டயோடு இங்கே எதுவும் இந்த இடத்துல இல்லை. ரைட் சைடு பார்த்தீங்கன்னா கீழே இருக்குது. அப்படியே ட்ராக்கை ஃபைண்ட் அவுட் பண்ணிகிட்டே வந்தோம்னா அது கீழே இருக்குது. கண்ட்ரோல் வோல்ட்டும் 12 வோல்ட்டு கரெக்டாக வருது. பார்த்தீங்கன்னா அது கீழே டயோடு இருக்குது பாருங்கள். அதே போல் ஆடியோவுக்குன்னு தனியாக வோல்ட் இருக்குது, அது நம்மளுக்கு தேவையில்லை. அடுத்து மெயின் சைடு ப்ரைமரி சைடு பார்ப்போம். ப்ரைமரி சைடு பார்த்தீங்கன்னா சீரீஸாக கொடுத்துருக்காங்க. ஃபில்ட்ரு 2 ஃபில்ட்ரு சீரீஸாக கொடுத்துருக்காங்க. நார்மலாக சிங்கிளாக இருக்கும்போது 300 வோல்ட் அந்த மாதிரி இருக்கும். இது சீரீஸாக இருக்கிறதுனால ஸ்ப்ளிட் பண்ணி ஒரு 110 அந்த மாதிரி வோல்ட் இருக்கும். இது நல்லா தான் இருக்குது. இந்த லைன் ப்ராப்ளம் அநேகமாக வோல்டேஜ் ப்ராப்ளத்தினால தான் வரும். அது மெயின் சைடு ஃபால்ட்டா இல்லை செகண்டரி சைடு ஃபால்ட்டானு கன்ஃபார்ம் பண்ணணும். அதுக்கோசரம் செகண்டரி சைடு தேவையான வோல்ட்டை மட்டும் ஜாயின் பண்ணிட்டு, அதாவது இந்த மினி எஸ்எம்பிசி நான் தனியாக எக்ஸ்டர்னலாக வச்சுருக்கேன். பார்த்தீங்கன்னா பிளாக் வந்து கிரவுண்டு, ரெட்டு பார்த்தீங்கன்னா 110 வோல்ட்டு, அதை ஜாயின் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் கண்ட்ரோல் வோல்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் சப்ளையாக இருக்குது. அது 12 14 வோல்ட் இருக்கலாம். அதனால் அடுத்த பாருங்கள் எல்லோ லைனை எடுத்துகிட்டு கண்ட்ரோல் வோல்ட்டு பாருங்கள், அங்கே கீழே டயோடு இருக்கும். அது அப்படியே ட்ராக் நீங்கள் பார்த்துட்டே வந்தீங்கன்னா, அந்த ட்ராகை ஃபைண்ட் அவுட் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா அது கீழே இருக்குது பாருங்கள், டயோடு வச்சு கொடுத்துருக்கு பாருங்கள். அது 14 வோல்ட்டு. அங்கே எல்லோ ஒயரை ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அந்த எஸ்எம்பிஎஸை பவரில் ப்ளக் பண்ணிட்டு ஆன் பண்ணி பார்க்கலாம். சப்போஸ் நல்லா இந்த லைன்ஸ் இல்லாமல் நல்லா வந்ததுன்னா ப்ரைமரி சைடு ஃபால்ட்டுன்னு கன்ஃபார்ம் பண்ணலாம். இல்லை அப்போவும் லைன்ஸ் வந்ததுன்னா செகண்டரி சைடு தான் ஃபால்ட்டுன்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். இந்த இப்போ ஆன் பண்ணிட்டேன், ஆன் ஆகுது. இது படம் பார்க்கலாம், முன்னாடி டிவி முன்னாடி திருப்பி பார்க்கலாம். முன்னாடி சைடு பார்த்தா அந்த லைன்ஸ் அப்படியே தான் இருக்குது. ஆல்ரெடி இருந்த கம்ப்ளைண்ட் அப்படியே இருக்குது. அதனால் செகண்டரி சைடு தான் அது கம்ப்ளைண்ட்டு கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. இப்போ 180 வோல்ட்டு ஏதாச்சும் ட்ராப் ஆகுதான்னு பார்க்கலாம் இருங்க. அது முதல்ல ஃபஸ்ட்டு லைனை கண்டுபிடிப்போம். இதான் 180 வோல்ட்டு பாயிண்ட்டு. பார்த்தீங்கன்னா வோல்ட்டு ட்ராப் ஆகிருக்கு. மேபி அதோட ஃபில்ட்ரு கம்ப்ளைண்ட் இருக்கலாம். வோல்ட்டு குறைஞ்சி தான் வருது. அது என்னன்ட்டு ஃபில்டரை ரிமூவ் பண்ணி பார்க்கலாம். இந்த 180 வோல்ட்டு கெப்பாசிட்டர் கம்ப்ளைண்ட் இருந்தால் உடனே படம் டார்க்காக இருக்கலாம், டல்லாக இருக்கலாம், அல்லது பிக்சர் ஷேடோவாக தெரியலாம். அதனால் இப்போ அந்த கெப்பாசிட்டரை ரிமூவ் பண்ணுவோம். விக் எடுத்துக்குவோம், பேஸ்ட்டு தொட்டுட்டு ட்ரை பண்ணலாம். ரிமூவ் பண்ணிட்டு அதோட கெப்பாசிட்டன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ரிமூவ் ஆகிடுச்சு, தனியாக எடுத்துட்டோம். பார்த்தீங்கன்னா 2.2 நியூஎப்பு 250 வோல்ட் ஃபில்ட்ரு. மீட்டரை வந்து கெப்பாசிட்டன்ஸ் மோடில் வச்சுக்குவோம். கெப்பாசிட்டன்ஸ் மோடில் வச்சுட்டேன். இப்போ டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். என்எஃப்பில் தான் காட்டுது. பார்த்திங்கன்னா அது லோவாக இருக்குது.
அப்புறம் 680 NF அந்த ரேஞ்சுக்கு தான் காட்டுது. இது வந்து 2.2 நியூஎஃப்பு, அது போயிடுச்சு. புதுசாக ஒன்று எடுத்துக்கலாம். என்கிட்ட வந்து 250 10 நியூஎஃப் ஃபில்ட்ரு இருக்குது, அதை செக் பண்ணலாம். பார்த்திங்கன்னா அது சரியாக இருக்குது. இப்போ அதை இன்ஸ்டால் பண்ணிட்டு சால்டர் பண்ணிக்கலாம். பின்ன வலிச்சுட்டு சால்டரிங் பண்ணிக்கணும். சால்டரிங் பண்ணிட்டு அந்த பின்னை கட் பண்ணிடுவோம். அந்த பின்னை கட் பண்ணிட்டு தூரமாக தூக்கி போட்டுருங்க. கட் பண்ணிட்டேன். க்ளீன் பண்ணிட்டு டிவியை ஆன் பண்ணி பார்க்கலாம், அந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகிடுச்சா இல்லைன்ட்டு. ஆன் பண்ணி பார்த்துட்டு சால்வ் ஆகியிருந்தால் ஓகே, இல்லைன்னா அடுத்த ப்ராசஸ்க்கு போகலாம். க்ளீன் பண்ணிட்டேன். இப்போ ப்ளக்கை சொருவிட்டு டிவி ஆன் பண்ணுறேன். ஆன் பண்ணால் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகிடுச்சு. முன்னே 140 அந்த ரேஞ்சுக்கு இருந்தது, இப்போ 160 வோல்ட் இருக்குது. ஆனாலும் ப்ராப்ளம் சால்வ் ஆகிருக்காதுன்னு நினைக்கிறேன், ஏன்னா 180 வோல்ட் வரணும். அப்புறம் இது வெர்டிக்கல் ஐசிக்கு போகிற வோல்ட்டை செக்அப் பண்ணி பார்க்கலாம். வெர்டிக்கல் ஐசி பார்த்தீங்கன்னா டியூவல் சப்ளையாக கொடுத்துருக்காங்க, பாசிட்டிவ் நெகட்டிவ் அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஒரு சைடு பாசிட்டிவ் சைடு பார்த்தீங்கன்னா 14 வோல்ட் இருக்குது, அது கரெக்டான வோல்ட்டு தான். ஆனால் நெகட்டிவ் சைடு பார்த்தீங்கன்னா வோல்ட்டு 2 வோல்ட்டு ட்ராப் ஆகிருக்கு, 12 வோல்ட்டு அந்த மாதிரி தான் இருக்குது. அதனால் இது கம்ப்ளைண்ட் இருக்கலாம். அதனால் இங்கே இருக்கிற 2 ஃபில்டரையும் ரிமூவ் பண்ணிடுவோம். இதுதான் அந்த 2 ஃபில்ட்ரு. ஆல்ரெடி ஒரு ஃபில்ட்ரு மாற்றிருக்காங்க, நம்ம எதுக்கும் 2 ஃபில்டரையும் ரிமூவ் பண்ணிக்கலாம். கெப்பாசிட்டர் சில டைமில் ஃபில்டர்னு சொல்லுவாங்க, அதை நான் அதிகமாக பயன்படுத்தினால ஃபில்டர்னு சொல்கிறேன். பார்த்திங்கன்னா 2 கெப்பாசிட்டரையும் ரிமூவ் பண்ணிட்டேன். இதோட கெப்பாசிட்டன்ஸ் எப்படி இருக்குன்ட்டு பார்க்கலாம். கெப்பாசிட்டன்ஸ் மோடில் வச்சுக்கொண்ட மல்டிமீட்டரை வச்சுட்டு ஒவ்வொரு ஃபில்டராக செக்அப் பண்ணி பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா 470/470 நியூஎஃப்பு 25 வோல்ட்டு. ரெண்டாவதே தான், ஆனால் அது ஒன்று ஏற்கனவே மாற்றிருக்காங்க. 25 போதுமானது, இதில் 50 போட்டிருக்காங்க, நோ ப்ராப்ளம். இதோட கெப்பாசிட்டன்ஸ் வேல்யூ இப்போ பார்ப்போம். இது நீங்கள் பின்னே எப்படின்னா வச்சுக்கலாம், எப்படி வச்சாலும் ஒன்று தான். இது பார்த்தீங்கன்னா 464 அந்த ரேஞ்சு காட்டுது, சரியாக தான் இருக்குது, அது கம்ப்ளைண்ட் இல்லை. இதை பார்ப்போம். இது பார்த்தீங்கன்னா சரியான வேல்யூ எதுவும் காட்டலை, வேல்யூ வேரி ஆகிட்டே இருக்குது. டக்குன்னு கெப்பாசிட்டன்ஸ் வேல்யூ காட்டலை, டிலே ஆகுது. 470 பதிலாக 350 200 அந்த மாதிரி 250 அப்படி மாறிக்கிட்டே இருக்குது. ஸோ அது கம்ப்ளைண்ட்டை தூக்கி தூர போட்டுருவோம். அடுத்தது புதுசாக எடுத்துக்கலாம். நான் 2 கெப்பாசிட்டியும் மாற்றலான்னு முடிவு பண்ணிட்டேன். பாருங்க, 2 ஃபில்ட்ரு எடுத்துகிட்டேன். இப்போ புதுசாக செக்அப் பண்ணி பார்க்கலாம். நான் 1025 எடுத்துக்கிட்டேன். அது பவருக்குன்னா நம்ம கெப்பாசிட்டன்ஸ் கொஞ்சம் அதிகப்படுத்தி கூட போடலாம், சிக்னலுக்குன்னா மட்டும் அதிகப்படுத்தி போடக்கூடாது. இது பவருக்குங்கிறதுனால போட்டுக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா 2 கெப்பாசிட்டரும் சரியாக இருக்குது. இது இப்போ நம்ம அந்த சால்டரிங் பண்ணிக்கலாம். ப்ளஸ் மைனஸ் நேராக பார்த்து போட்டுக்கோங்க. பார்த்தீங்கன்னா அந்த இமேஜிலே இருக்கும், கெப்பாசிட்டன்ஸு அந்த லோகோ மாதிரி கொடுத்துருப்பாங்க, அதிலே இருக்கும் ப்ளஸ் மைனஸ் தெரியும் பாருங்கள். ஒயிட்டாக மார்க் ஷேடப் பண்ணிருப்பாங்க, அது பார்த்திங்கன்னா மைனஸு, இன்னொன்று வந்து பாசிட்டிவ்.
இப்போ சால்ட்ரிங் பண்ணிக்கலாம். சால்ட்ரிங் பண்ணுறப்ப கொஞ்சம் நேரம் அந்த சால்ட்ரு மாஸ்க்கும் கம்பி ஹீட் ஆகிற அளவுக்கு சால்ட்ரிங் ஆகின டிப்பை அதில் வச்சுட்டு அப்புறம் ஈயத்தை வச்சிங்கன்னா நல்லா கரெக்டாக சால்ட்ரிங் ஆகிக்கும். ரெண்டையும் சால்ட்ரிங் பண்ணிட்டேன். அடுத்து அந்த பின்னை கட் பண்ணிட்டு தூர போட்டுருவோம். பின்னை கட் பண்ணிட்டேன். அடுத்து க்ளீன் பண்ணிக்கலாம். க்ளீன் பண்ணியாச்சு. இப்போ டிவியை ஆன் பண்ணிவிட்டு வோல்ட்டு செக்அப் பண்ணி பார்க்கலாம். ஆன் பண்ணிட்டேன். இப்போ அந்த வெர்டிக்கல் ஐசி போகிற வோல்ட் ரெண்டையும் செக்அப் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா பாசிட்டிவ் சைடு 14 வோல்ட் வருது, நெகட்டிவ் சைடும் 14 வோல்ட் வருது. ஸோ இப்போ ப்ராப்ளம் வந்து சால்வ் ஆகிடுச்சின்னு நினைக்கிறேன். முன்னாடி சைடு ஆன் காட்டுறேன், இப்போ தான் பாருங்கள். ரன்னிங்கில் தான் இருக்குது. ப்ராப்ளம் ரெடி ஆகிடுச்சி, சக்ஸஸ் பண்ணிட்டோம். அடுத்து டிவியை ஃபிட் பண்ணிட்டு கஸ்டமர்கிட்ட கொடுத்துடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்படி புரிஞ்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க. அடுத்த வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.